ஹலோ வணக்கம் மந்திரம், நான் தான் உங்கள் டிகே அண்ட் வெல்கம் டு டிகே விலாக்ஸ். ஸோ கைஸ், நம்மளுக்கு இப்போ தான் வண்டி கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்களேன். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு NS 200 கிடச்சிருக்கு, BS6 மாடலு. நான் வந்து நிறைய பேர் சொன்னீங்கல்ல ப்ரோ BS6ஏ வந்துருச்சு, என்ன ப்ரோ BS4 ரிவ்யூ பண்ணுறீங்கன்ட்டு. என்ன பண்ணுறது, சுச்சுவேஷன் உங்களுக்கு அப்படி. இப்போ தான் நம்மளுக்கு BS6ஏ கிடச்சிருக்கு. ஆனால் வண்டி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஒரு மாதிரி, வண்டினா இப்படி தான் இருக்கும், வண்டினா அப்படி தான் இருக்கும். ஆனால் வண்டி வேறு லெவலில் இருக்குது. நான் ஏன் அப்படி கற்றுறேன்னா, அந்த பவரை வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது என்னால். ஐயோ, இந்த வண்டி எப்படி தான் இருக்கணும் ஓப்பனாக சொல்லலாம். அதாவது இனிஷியலில் சூப்பராக இருக்குது வண்டி. அந்த டாப் அண்ட் கரெக்டாக ஒரு டிஸ்டன்ஸ் வந்து டாப் அண்ட் வரும்போது என்ன ஆகுதுன்னா, எப்படி சொல்கிறது, அந்த ஃபீல் எப்படி சொல்கிறது தெரியுமா, ஒரு 110 வரைக்கும் சர்றன்னு ஏறுது, ஒரு பவரோட ஒரு மினிமல் பவரோட ஏறுது. ஆனால் அந்த 110க்கு மேலே கிராஜுவலாக 110, 115, 120, 125, 130 அப்படின்னு போது. நான் வந்து இப்போ ஓட்டின BS6 பார்த்தீங்கன்னா 145 வரைக்கும் ஓட்டியிருக்கேன். ஆனால் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் சொல்கிறேன், வண்டி ஆடுது. நீ பார்த்துருப்பீங்களா, ஆடுது. ஒன்ஸ் இஃப் யூ கேன் டேக்கிள் திஸ் யூ கேன், அந்த மாதிரி தான் இது. சரிங்களா, உங்களால் டேக்கிள் பண்ண முடியும் அந்த ஸ்பீடை, உங்களால் டேக்கிள் பண்ண முடியும் அந்த ஸ்பீடு அப்படின்னா மட்டும்தான் இந்த வண்டி ஒர்த்து. மற்றபடி ரொம்ப கஷ்டம் சீரியஸாக. இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் இப்படி ஆடிச்சுன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம் தான் சொல்லுவேன் நான். பிகாஸ் இவ்வளோ வைப்ரேஷன் இருக்கக்கூடாது ஓப்பனாக, அதுதான். இப்போ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நான் வண்டியில் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸாக நான் பேசும்போது அப்படியே வைப்ரேஷன் பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இது எங்கே தெரியுமா, கரெக்டாக அதோ இந்த இடம் இருக்குல்ல, கொஞ்சம் தர்ன்னு ஒரு ஃபீல் தருது இந்த இடம். இதோ கரெக்டாக அந்த இன்ஜினே, அந்த ஆக்சுவலாக அந்த இன்ஜினோட சவுண்டே அப்படி தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. அந்த இழுக்கும்போது ஒரு சவுண்டு ஒன்று வருது. அது வந்து இந்த சவுண்டு பிடிச்சவங்க சில பேர் இருக்காங்க. இந்த சவுண்டு வந்து ஒரு வைப்ரேஷனாக கன்சிடர் பண்ணுறவங்க சில பேர் இருக்காங்க. ஸோ அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. கார்னரிங் செம. கார்னரிங் பண்ணுற தெரிஞ்சவங்க வண்டியில் பக்காவாக பண்ணலாம். பிகாஸ் நேக்கட் பைக்கு வேறு டைப் ஆஃப் கார்னரிங் இருக்குது. ஸோ நேக்கடுக்கு வேறு டைப் ஆஃப் கார்னரிங் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்குது கார்னரிங்லாம். ஸோ வண்டி வந்து ஹேண்ட்லிங் பிரச்சனையே கிடையாது. பிகாஸ் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இது வந்து என்ன மாதிரி பைக் தெரியுமா, அது ஒரு பாம்பு மாதிரி சருன்னு போவானுங்க இந்த பைக்கில். ஏன்டா ஆடி போகிறீங்கன்ற அளவுக்கு இருக்கும் அந்த பைக், சரிங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அப்படியே பெண்டிங்லாம் செமையாக பண்ணியிருக்கானுங்க. டாப் ஸ்பீட் செக் பார்த்தீங்கல்ல, பவர் வந்து அமேசிங். பவர் வந்து குறைய சொல்ல முடியாது. இதில் குறை சொல்கிற மாதிரி இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் நான் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சல்ட் நான் குறை சொல்லுவேன். பிகாஸ் எல்லாத்துலேயுமே இப்போ வந்து டிஜிட்டல் வந்துருச்சு. எல்லாம் நீங்கள் பார்க்குற செக்மெண்ட் எல்லாத்துலேயுமே டிஜிட்டல் வந்துருச்சு. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா அனலாக தான் வச்சுருக்கானுங்க அவங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து மேஜராக நோட்டீஸ் பண்ண ஒரு முக்கியமான ட்ராபேக் என்னென்னா, உங்களுக்கு வந்து கியர் இண்டிகேட்டர் இல்லை. பஜாஜ் என்னென்னமோ பண்ணுறீங்க, ஒரு கியர் இண்டிகேட்டர் கொடுத்தா என்ன இந்த பைக்கில் என்ன மாதிரி வண்டி இது? நல்ல பவரான ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு நல்ல சரியான 145 போகிற பைக் இது, சரிங்களா. ஆனால் ஒரு கியர் இண்டிகேட்டர் தர முடியல. அது வந்து ஒரு நிறைய ட்ராபேக்காக சொல்லுவேன் நான். வைப்ரேஷன் எல்லோரும் எங்கெங்கே பார்த்துருப்பீங்கல்ல, என்ன வைப்ரேஷன் எங்கே தெரியுமா ஆகுது, எதோ வரங்களா இதில் வைப்ரேட் ஆகுது. இது பண்ணலாம் இந்த ஒரு அடுத்துவாங்களா, இதெல்லாம் வைப்ரேட் ஆகுது. அடுத்த கியர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கியருமே பொங்குன்னு விழுது கியரு. ஸோ மேபி அது வந்து மெயின்டெனன்ஸ் ஃபால்ட்டாக இருக்குமான்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக எனக்கு தெரியல, NS 200 எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் ஃபால்ட் நினைக்கிறேன். பிகாஸ் அந்த டொங்குன்னு சொல்லிட்டு அவ்வளோவா விடுவான்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ டூரிங்குன்ற கான்செப்டில் நான் பேசினேன்னா, டூரிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு.
குறை சொல்லணும் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃபீல் ஒரு அந்த ஏதோ கலன்னு ஒரு ஃபீல். நீங்கள் இப்போ ஈவந்தோ நான் க்ரூசிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எந்த ஸ்பீடில் போனாலும் அந்த மாதிரி ஒரு நாய்ஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் எப்படி அந்த பைக் வச்சு நான் ஓட்ட முடியும்? ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறேன், ஏதோ ஒன்று பண்ணுறேன், நான் எப்படி நல்லா அந்த பைக்கில் பண்ண முடியும்? ஏதோ நான் நிறைய பேர் இருக்காங்க இந்த பைக்கில் டூரிங் பண்ணுறவங்க, சரிங்களா? ஆனாலும் வந்து எனக்கு இது ஏதோ ட்ராபேக், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்போது கஷ்டமாக இருக்குது. அதுக்கு அடுத்து நான் வந்து விண்ட் பிளாஸ்ட் பற்றி பேசுகிறேன்னா, விண்ட் பிளாஸ்ட் இருக்குது, ஓப்பனாக சொல்கிறேன்னா இருக்குது. விண்ட் பிளாஸ்ட் எனக்கு இங்கெல்லாம் அடிக்கலப்பா, இது இங்கேருந்து அடிக்குதுப்பா விண்டு. எனக்கு இந்த இடத்துல பயங்கரமாக அடிக்குது விண்ட் பிளாஸ்ட். இங்கேருந்து இல்லை, எனக்கு இங்கேருந்து வருது, அப்படியே சுண்ண அடிக்குதுப்பாங்க விண்டு. ஸோ ஏரோடைனமிக்ஸ் பிரகாரம் இப்படி தான் விண்டு போகணும், இப்படி தான் வரணும் உங்களுக்கு விண்டு. தோ எனக்கு ஸ்ட்ரைட்டாக இங்கே அடிக்குது பொப்புன்னு, இங்கே அது இந்த காற்று எனக்கு இப்போ தான் அடிக்கும், மூஞ்சில் அடிக்குது, இங்கேருந்து இங்கே அடிக்குது, செஸ்ட்டில் அடிக்குது பயங்கரமாக. ஸோ ரொம்ப கஷ்டம், சீரியஸாக ரொம்ப கஷ்டம்பா டூரிங்கில் இந்த வண்டியில். ஆனால் பொசிஷன் நல்லாயிருக்கு. பைக்கோட பொசிஷன் வந்து குறைய சொல்ல முடியாது, பைக்கோட பொசிஷன் வந்து செம்மையாக இருக்குது. முதுகுவலி வராது, ஏன்னா நீங்கள் பெண்ட் பண்ணி ஓட்ட போகிறதில்ல, அந்த மாதிரி எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ முதுகுவலி எதுவும் வராது. ஆனால் அந்த பின்னாடி உட்காடுறவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ பின்னாடி எப்படி உட்காருவாங்கன்னா, நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் உட்காருவானுங்க, இப்படி உட்காரானா அதோ அவன் இப்படி தான் உட்காருவான், சரிங்களா? பின்னாடி உட்காரும்போது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி தள்ளுற மாதிரி தான் ஃபீல் வரும் கண்டிப்பாக, உங்களுக்கு இப்படி தான் தள்ளுவான் அவன். ஸோ அது நீங்கள் யோசிக்கணும் கண்டிப்பாக. பிகாஸ் பின்னாடி உட்காரும்போது வந்து அவனுங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடி பெயின் வரது வராது தான். ஒரு வேளை இல்லை சில அப்படியே படுத்து தூங்கிடுவானுங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு என்ன பண்ண முடியும்? ஸோ அதான் நோட்டீஸ் பண்ண ஒரு பாயிண்ட்டு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சைட் டவுன் ஃபோர்க் இல்லை, டெலஸ்கோப்பி தான் கொடுத்துருக்கான். டெலஸ்கோப்பி இருக்கிற ரீசனால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து வண்டியை வந்து அந்த மேடு பள்ளம்லாம் இருக்கும்போது ஈஸியாக டப்படப்படம் ஏற்றி இறங்கிடும். ஆனால் உங்களுக்கு வந்து டெலஸ்கோப் அப்சைட் டவுன் ஃபோர்க் எதுக்கு கொடுப்பான்னு வச்சுக்கோங்களேன். அப்சைட் டவுன் ஃபோர்க்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரிங்கு, இந்த ட்ராக் பர்பஸில் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து அப்சைட் டவுன் ஃபோர்க் யூஸ் பண்ணுவானுங்க. அதுக்கடுத்து மைலேஜ், ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டினா மைலேஜ் வந்து இதில் குறைய சொல்ல முடியாது. மைலேஜ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அரௌண்டு 40 கிட்ட வந்துடும், 40-45லாம் வந்துடும் உங்களுக்கு. 40 வந்துடும் வச்சுக்கோங்களேன். 40 வந்து உங்களுக்கு பத்தாதா, ஒரு 10 லிட்டர் ஃபுல் டேங்க் அடிச்சிட்டிங்கன்னா ஹைவேல க்ரூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 40 கிடைக்குதுன்னா தாராளமாக பண்ணி 400 கிலோமீட்டர் போயிட்டே இருக்கலாம், அப்படியே 400 கிலோமீட்டர் போகலாம். ஸோ உங்களுக்கு என்ன வேணும் இந்த வண்டியில்? எனக்கு இந்த வண்டியில் ஸ்டெபிலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஓல்டு என்எஸில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், ஓல்டு என்எஸில் வந்து வெயிட் பேலன்சிங் இருக்காது. ஆனால் ஐ கேன் ஃபீல் சம்திங் ஏதோ வெயிட் பேலன்ஸ் பண்ணி, ஏன்னா நான் BS4ல் பார்த்தீங்கன்னா கார்னரிங் பண்ண ஒரு வெயிட் ஒரே சைடில் இழுத்துற மாதிரி வரும். மேபி இதில் நான் எப்படின்னு சொல்லி தெரியல, இப்போ நான் பண்ணுறேன் இருங்க. அது வாவ் இல்லை இந்த வாட்டி பக்காவாக தான் இருக்குது, இந்த வாட்டி பக்காவாக இருக்குது. இந்த வாட்டி சீஸ் குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. பிகாஸ் வெயிட் பேலன்ஸ் வந்து நான் போன வாட்டி அதே இடத்துல பண்ணும்போது அந்த டக்குன்னு சாயிற மாதிரி இருந்தது. பட் இந்த வாட்டி அது மாதிரி ஒன்றுமே இல்லை. ஓப்பனாக சொல்லணும்னா அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமே எனக்கு தெரியல. ஆனால் வண்டி பிரேக்கிங் பற்றி பேசணும் உங்களுக்கு, சரிங்களா? பிரேக்கிங் பற்றி பேசும்போது இப்போ நான் வந்து கரெக்டாக இருக்கேன், 60 ஏற்றிக்கிறேன். ஸோ 60ல் இருக்கேண்ணா, டக்குன்னு வாவ் நைஸ் பிரேக்கிங்களா, நல்ல பிரேக்கிங் தான். சரி 60லேருந்து நான் பிரேக் அடிக்கும் போது நீங்களே பார்த்தீங்களா, இப்போது இந்த லைன் தான் நம்ம 60ன்னு வச்சுக்கலாம். 60ல் வாவ் நல்ல பிரேக்கிங் சீரியஸாக. அதாவது இங்கே பிரேக் அடித்தா அப்படியே வண்டி நின்றுது, நல்ல பிரேக்கிங் இருக்குது. ஆனால் டியூக் அளவுக்கு ஷார்ப்பாக இல்லை இருக்குது. ஐ மீன் வண்டிக்கு ஓகே தான்ப்பா, 1.5 லட்ச ரூபா வண்டிக்கு ஓகே தான்ப்பா, பட்ஜெட். ஏன்னா இது ஒரு பட்ஜெட் வண்டி, சரிங்களா? ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல வண்டி தான், குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. என்னன்னா என் அனதம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், என்ன சொல்கிறது, ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம் லுக்கில். பிகாஸ் இப்போ டியூக்கே பார்த்தீங்கன்னா கேடிஎம்மோட சீரிஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எவ்வளோ நாளாக வந்து அந்த இது வச்சுட்டு ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஓட்டிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. 390 டியூக் 390 இந்த மாடல் 200 கொடுத்துட்டு இப்போ டியூக் 200 மாடலே போயிருச்சு. இது மாதிரி டியூக் 200 ஓல்டு மாடலே கிடைக்காது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவனுக்கும் ஏதாவது சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம் இவனுக்கும். ஏன்னா இவனும் நல்ல வண்டி தான், சரிங்களா? இவனும் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இவனுக்கும் ஏதாவது சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இவனும் வந்து ஒரு ஸ்டேஜ் போயிருப்பான். ப்ளஸ் வந்து வண்டி வந்து நிறைய பேரோட ஃபேவரட்டான வண்டிங்க அது, சரிங்களா? இது எப்படின்னா எல்லாருக்குமே ஒரு யங்ஸ்டர்ஸ் மதியில் ஒரு நல்ல பேர் வாங்கின வண்டி இது. என்எஸ்னாலே வந்து அப்படி பார்ப்பானுங்க. பிகாஸ் இப்போ நான் ஓப்பனாக சொல்ல ஒரு மிடில் கிளாஸ் பையனாக வச்சுக்கலாம். இப்போ எவ்ரிபடி மிடில் கிளாஸ். நான் இந்த வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மிடில் கிளாஸாக தான் இருப்பாங்க. என்னவோ சரிங்களா, அதை பற்றி பேச விரும்பல. ஆனால் மிடில் கிளாஸ்னும் போது மைண்டில் ஃபஸ்ட்டு வர வண்டி என்னமா இருக்கும், ஒன்று V3 இருக்கும், இல்லைனா NSஆ இருக்கும். பிகாஸ் ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக், ஒரு ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம அதை வந்து இப்போ சொல்லி தானே ஆகணும். நான் ஸ்போர்ட்ஸ் ஒரு நேக்கட் ஸ்போர்ட்ஸ், சரிங்களா? நேக்கட் ஸ்போர்ட்ஸ் வண்டி. அதனால் வந்து இந்த வண்டி நல்ல பேர் போன வண்டி எல்லாருக்குமே. இந்த வண்டி நான் சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வண்டி தான். ப்ளஸ் வந்து லுக்கு பிரகாரம் சொல்லிட்டேன்ல, கொஞ்சம் மாற்றிருக்கலாம். ஆனால் கலர் ரெட் கலர் வந்து
இந்த ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா, ஒரு ஸ்டிக்கர் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. இது ஸ்டிக்கர்ப்பா, இது சொன்ன இதெல்லாம் ஸ்டிக்கர் ஃபினிஷ் தான். மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது வண்டியில். அந்த வண்டி ஏதோ சவுண்டு மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண நல்லாயிருக்கும். மற்றபடி பில்லியன் கம்ஃபர்ட்னா பில்லியன் எப்படி கால் வைப்பானுங்க, கூப்பிடும் கோபுரம் மேலே கால்த்தி கஷ்டம். ஸோ அதுக்கு அடுத்ததாக எனக்கு தெரிஞ்ச நான் வண்டியை பற்றியில் கவர் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏதாவது விட்டனா இல்லையே, வண்டி அசால்ட்டாக 100 தானே, 100 க்ரூசிங் ஸ்பீடு வச்சாலே தாராளமாக போகுது வண்டி. ஆனால் ஹைவேஸில் விண்ட் பிளாஸ்ட்டு அடித்து கொல்லுது, அப்படியே உண்டு விண்ட் பிளாஸ்ட்டு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சிடலாம் நம்ம இந்த வீடியோவை. இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பைக்கில் என்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். சேஞ்ச் பண்ணலாம்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொன்னேன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் நான் மாற்றியே ஆகணும். பிகாஸ் எல்லா குட்டி பைக்ஸ்லாம் ஈவன் தான் அந்த டியூக் 125 எல்லா பைக்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதுவே கொண்டு வந்துட்டான், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிஜிட்டல் கன்சோலே கொண்டு வந்துட்டான். ஆனாலும் வந்து இந்த வண்டி என்னவோ இதுவே வச்சுட்டு இருக்கிறது கொஸ்டின் மார்க்காக இருக்குது. பிகாஸ் இன்னுமே இந்த செக்மெண்ட்டில் வந்து இதுவே ஒரு இதுவாக இருக்குது. சரியா, அதை வந்து ஒரு பாயிண்ட்டை நான் மாற்றணும்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அடுத்ததாக வந்து வண்டியில் அவள் தான், மற்றபடி கொஞ்சம் இன்ஜின்ஸ் வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பண்ணலாம், எல்லாத்தையும் பண்ணலாம் சேர்த்து. ஆனால் பண்ண மாட்டானுங்க, பண்ணால் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நம்ம இப்படியே முடிச்சுப்போம். தேங்க்யூ, பை ஸ்டேட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ அது நல்ல வீடியோ வர ட்ரை பண்ணுறேன். ஆர்ஆல்ஸ் இந்த வீடியோ அந்த பைக்கு சேர்த்து கம்பேர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் நிறைய பேர் கேட்குறீங்க என்கிட்ட என்னதுன்னா, ப்ரோ NS200க்கும் டியூக் 200க்கும் ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ போடுங்க, எந்த பைக் வாங்குறதுன்னு சொல்லிட்டு தெரில அப்படின்றீங்க. ஸோ மேபி ஒரு கம்பேரிசன் வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ பை.